கடந்த 16 வருடமாக நடைபெற்று வரும் சிங்கப்பெருமாள் கோவிலில் ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணியையும் விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள். அது பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தென் தமிழகத்தையும் சென்னையும் இணைக்கக்கூடிய முக்கிய சாலையாக உள்ளது ஜிஎஸ்டி சாலை என்று அழைக்கப்படக்கூடிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்லும் வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட்டை கடந்துதான் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், ஒரக்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியும். இந்த ரயில்வே கேட்டானது ஒரு நாளைக்கு 30க்கும் மேற்பட்ட முறை மூடப்படுவதால் ஒவ்வொரு முறையும் ஒரக்கடம் சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த சாலையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை அடைகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி சிங்கப்பெருமாள் கோவிலில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் என அறிவித்தார். அதன்படி மறைமலைநகர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையங்களுக்கு இடையே சாலை மேம்பாலம் அமைக்கும் பணியானது ரூபாய் 52.80 கோடி மதிப்பீட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், ஜிஎஸ்டி சாலை 8 வழிச்சாலையாக விரிவாக்கம், ரவுண்டானா அமைப்பதில் மாற்றம், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடமிருந்து தடையில்லா சான்று கிடைக்கப்பெறாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் பாலப்பகுதி மட்டும் கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் 2021இல் பொறுப்பேற்ற திமுக அரசு மீண்டும் இந்த பணிகளை துவங்க முடிவு செய்து ரூபாய் 90.74 கோடி மதிப்பில் இப்பால பணிக்கு கடந்த 2021 ஜூன் 10ஆம் தேதி டெண்டர் கோரியது. மேலும் பால பணிகளை 30 மாதங்களுக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பாலம் 740 மீட்டர் நீளம், 7.50 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்படுகிறது. தற்போது திருச்சி சென்னை மார்க்கமாக உள்ள பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த பகுதியில் இருந்து ஒரக்கடம் செல்வதற்கான பாலத்தின் வழியும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருச்சி மார்க்கமாக உள்ள பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது வரை பாலத்தின் 80 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பணியில் நிறைவு பெற்ற பாலப்பகுதியை மட்டும் உடனடியாக திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். ஹாஸ்பிட்டல் போனாலும் ஸ்கூல் வேனே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நிற்கும். ஹாஸ்பிட்டல் போனால் இங்கேருந்து நம்ம ஆம்புலன்ஸ் வந்து கூட்டு போயிட்டு அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் நிற்கும். ஒரு சீரியஸ்லாம் என்ன பண்ணுவோம், கேட்டை வந்து அவங்களே கையால் தூக்கிட்டு போய் கிராஸ் பண்ணி விட்டு அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டிராஃபிக் அதிகமாகுது. எப்படி சொல்கிறது, இந்த இலவு காத்த கிளி வந்து சுதந்திரத்துக்காக காத்திருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் காத்துட்ருக்கோம். எப்போ எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு தெரியல. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பெருமாள் கோவிலின் ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டது. இதன் மூலம் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் இப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் 60 விழுக்காட்டிற்கு மேல் குறையும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாட்டிலேயே 16 ஆண்டுகளாக கட்டுமானம் நடைபெற்ற ஒரே பாலம் இந்த பாலம்தான் என விமர்சனத்தையும், மீதமுள்ள பணியையும் விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கையையும் முன்வைத்துள்ளனர் பொதுமக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் அருண்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.